ஹாய் காய்ஸ், வணக்கம். நேற்று இந்த நேரம் இந்த படம் பார்த்தேன். இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க கதைக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். என்ன ஒன்லைன்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். கதை எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் போய் தங்குறாங்க. அதாவது ஹோட்டல் கிடையாது, ஊட்டியில் ஒரு வீடு எடுத்து தங்குறாங்க. அதாவது வெக்கேஷனுக்காக. அதில் 2 பேர் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் வந்து லவ்வர்ஸாக இருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட 3rd இயர் லவ் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அங்கே போயிருக்காங்க. அங்கே போனப்போ ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி பொண்ணு எனக்கு வந்து இந்த லவ் ஓகே தான், ஆனால் கல்யாணன்றதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. நம்ம கடைசி வரைக்கும் இதே மாதிரி லவ் பண்ணிக்கிட்டு லிவிங்கில் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குறாரு. ஹீரோயினுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எப்படா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. இந்த சண்டை வந்த நேரமாக பார்த்து ஹீரோயின்கிட்ட இன்னொரு பையன், அதே வந்திருக்கிறான், அந்த கேங்லேயே இருக்க இன்னொரு பையன் ப்ரப்போஸ் பண்ணுறான். இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோவுக்கும் அந்த பையனுக்கும் 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை வருது. இதுக்கிடையில் வந்துட்டு நிறைய காசு, இந்த மாதிரி நிறைய ட்ரக்கு, இந்த மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ மிஸ் ஆயிடுறாரு. போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்குது. விசாரித்தப்ப இந்த மொத்த கதையும் தெரிய வந்ததுக்கப்புறம் போலீஸ் என்ன நினைக்குதுன்னா, ஒருவேளை அந்த சண்டை போட்ட பையன்தான், அதாவது ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ண பையன்தான் ஹீரோவை கொண்டிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வரும்போது தான் என்ன தெரிய வருதுன்னு சொன்னால், அந்த பையனும் மிஸ் ஆகிடுறான். அடுத்த நாள் போயிட்டு விசாரிக்க போகும்போது பார்த்தா அந்த சண்டை போட்ட பையனும் மிஸ் ஆகிடுறான். என்னடா இது புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதே ஊரில் ஊட்டியிலேயே ஒரு சீரியல் கில்லர் சுற்றிட்டு இருக்கிறதாகவும், அந்த ஆளு தான் ஒரு வேளை இவனை கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக ஒரு 15 மணி நேரம் கேப்புக்குள்ளே அந்த பாடி, அதாவது 2வது சண்டை போட்டால அந்த பையனோட பாடி கிடைக்குது. இந்த பாடி கிடைச்சோடனே போலீஸ் வந்து முடிவே பண்ணிடுறாங்க. வந்தான் எங்கேயோ ஹீரோவை கொலை பண்ணி புதைச்சிட்டான், உடனே சீரியல் கில்லர் இந்த பையனை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ட்விஸ்ட் வருது. அந்த ட்விஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படம் பாருங்கள். ஒரு வேளை படம்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்கிற யாராவது இருந்தால் அந்த ட்விஸ்ட்டை நான் சொல்கிறேன். யாருக்காவது இது வேண்டாம்னு சொன்னால் இங்கேயே கட் பண்ணிட்டு ஓடி போய் படத்தை பார்த்துருங்க. அந்த ட்விஸ்ட் என்னென்னா, எந்த படத்துலேயும் பார்க்காத ஒரு விஷயம். அந்த கேஸு அதாவது நான் கொலை பண்ணல, என் மேலே பழிய போட்டிங்களடா, நான் சீரியல் கில்லர்டா, நான் இந்த மாதிரி கொலையே பண்ணலடான்னு சொல்லிட்டு அந்த சீரியல் கில்லரே இந்த கதையை விசாரிப்பான். இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவான். இந்த நடத்தின போலீஸ்காரங்கள்ட்ட போய் விசாரிப்பான். அதுக்கப்புறம் அந்த இந்த கதையில் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் விசாரிப்பான். இதெல்லாம் விசாரித்து வரும்போது தான் பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வெளியே வரும். ஆக்சுவலாக சீரியல் கில்லர்லாம் கொலை பண்ணலைங்க. கொலை பண்ணது யாருன்னா அந்த 7 பேரும் தான். அந்த 7 பேரும் பிளான் பண்ணி ஹீரோவை கொலை பண்ணியிருப்பாங்க. ஹீரோவை ஏன் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அதே கேங்கில் இருக்க ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அந்த பிள்ளைகிட்டையும் என்னென்னா, நான் வந்து லவ்லாம் ஒன்றை பண்ணலை, லஸ்ட்டுக்காக தான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டிகிட்டு இருந்திருப்பான். சரி, ஒரு பொண்ணு தான் அப்படி பண்ணிட்டான், இப்போ ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னால் இது கூட லிவிங்கில் இருக்க கேட்டிருப்பான். இதிலே இருக்க இன்னொரு பொண்ணு இருக்கா, அவளையும் என் கூட ஒரு நாள் இருப்பியான்லாம் கேட்டிருப்பான். ஸோ இதெல்லாம் பொறுக்க முடியாதவங்க, இவன் எதுக்குடா இந்த மனுஷன் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளியிருப்பாங்க. அதை வந்து சண்டை போட்டவன் மேலே கட்டியிருப்பாங்க. அந்த பழியை சண்டை போட்டவன் மேலே கட்டியிருக்கும் போது சரி ஓகே அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். கடைசியில் அவனையும் ஒரு கட்டத்தில் தெரியாமல் கொன்றுவாங்க. இதுதான் இந்த கதை. இதை எப்படி அழகாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது நல்லாயிருக்கு. கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போயிருக்கணுமா? ஐ மீன் ஒரு 2, 3 லவ்வு இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே தவிர இதெல்லாம் காட்டியிருக்க வேணாமோன்னு தோணுது. அங்கே கதைக்குள்ளேயே 3 லவ் சுற்றிட்டுருக்கோம். எரிச்சலாக இருக்கும் இந்த லவ் பார்த்தா. ஏன்னா அது ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது, நம்மளுக்கு நேச்சுரலாக இருக்காது. அதனால எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல. பட் ஓகே, ஒரே ஃபைட்டு தான், அது அப்படி கிழிச்சுன்னு போட்டு தள்ளியிருப்பாங்க. அது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது. மற்றபடி ஓகே, நீங்கள் ட்ரை பண்ணலாம். யாராவது போய் பார்க்கணும் பாருங்கள். இந்த வீடியோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.